அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பு ஏன் நமக்கு அவசியமாகிறது என்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம பேசணும். எப்போதுமே கூறுவது போல் இந்த இடத்த எனக்கு அறிமுகப்படுத்தின எங்கள் சக்தி அண்ணனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மல்லிகை பானத்து அம்புகளோ, கண்முன தும்புகளோ, ஆம்பில் பூடிலா நாம்புகளோ, புஞ்சிரி தூம்பிகளோ, முள்ள மலர்மணி செண்டுகளோ, நின்மொழி சுண்டுகளோ, தேன் தேடி எத்துண வண்டுகளோ, பூங்கில்லா துண்டுகளோ. நெடுநெல் வாடையில் தலைவனும் தலைவியும் கூடுறதுக்காக நிறைய பாடல்கள் இருக்குது. ஆனால் இந்த பாட்டு நெடுநெல் வாடையில் இல்லை. அதுக்காகவும் நான் இதை சொல்லலை. நான் இதை சொல்ல வந்ததுக்கான காரணம் என்னென்னா, இது நெடுநெல் வாடையில் இல்லைன்றதுக்கு தான். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு திரைப்பட பாடல் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகுது. அந்த பாடோட முதல் 5 வரிகள் தான் இது தமிழ் சங்க இலக்கியத்துலேருந்து எடுத்துட்டாங்க, அங்கேருந்து எடுத்துட்டாங்க, இங்கேருந்து எடுத்துட்டாங்கன்னு ஆளாளுக்கு ஷார்ட்ஸ் போடுறான், யூடியூப்பில் வீடியோ போடுறான், எல்லாம் போட்டுகிட்டே இருக்கான். அப்படி எதுவுமே இதுலேருந்து எடுக்கலை. அந்த உண்மை தான். வாசிப்பு அவங்களுக்கு இல்லாத ஒரே காரணத்தினால அவங்களுக்கு தெரியலை இது அங்கேருந்து எடுக்கலைன்றதை இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். இது சங்க இலக்கிய பாடல் அப்படி இப்படின்ட்டாங்க. அப்படி கிடையாது. பாடலாசிரியர் சொல்கிறாரு, நான் சும்மா தெலுங்கில் வரணுன்றதுக்காக தமிழையும் தெலுங்கையும் கலந்து எழுதுனேன், இதை போய் சங்க இலக்கிய பாடல்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாசிப்பு குறைவுபட்டிருக்கிற இந்த சமூகத்திலே எவற்றையெல்லாம் இவர்கள் தங்களுக்கு பேர் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவற்றையெல்லாம் வாசிப்போடு இணைத்து ஏதாவது ஒரு கதையை சொல்லிவிட்டு போய்விடுகிறார்கள். உண்மை அறிய வேண்டும் என்றால் வாசிப்பு நமக்கு அவசியம். ஆகவே நாம் அனைவரும் வாசிக்க வேண்டும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி புறப்பொருள் வெண்பாமாலை என்ற இலக்கண நூலில் தமிழோட பெருமை, நம்ம குடியோட பெருமை சொல்லியிருப்பாங்க. இந்த பெருமையை பாடல்களில் பயன்படுத்திட்டு வராங்க. இப்பேற்பட்ட மூத்த குடி உள்ள சமூகத்தில் அப்போவே நம்ம அச்சு இயந்திரம் வச்சு புத்தகங்கள் வெளியிட்ட காலத்தில் நம்ம வாழ்ந்திருக்கோம். அப்போவே வரலாறுகள் சொல்லுது, முதலாக அச்சு இயந்திரங்களை வச்சு புத்தகங்களை வெளியிட்டிருக்காங்கன்னு. அதை தாண்டி இன்னும் அதுக்கும் முன்னாடி யோசிச்சு பார்க்கல ஓலைச்சுவடிகளில் எழுதிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஓலைச்சுவடிகளில் எழுதும்போது ஒரு ஓலைச்சுவடியின் ஆயுசு காலம் 150 வருஷம்னு வச்சுக்குவோம். 150 வருஷம் கழிச்சு ஒரு ஆள் மெனக்கெட்டு உட்காந்து 50 ஓலைச்சுவடியும் காப்பி பண்ணிட்டு இருக்கான் இன்னொரு ஓலைச்சுவடியில். எதுக்கு? நம்மளாம் வாசித்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. அதற்காக வேணும் நாம் வாசிக்க வேண்டும். வரலாறுகள் காக்கப்பட்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்திரப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இந்த வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒற்றை காரணத்திற்காகவாது நாம் வாசிக்க வேண்டும். ஏபிஜே அப்துல் கலாம் வாசிப்பை குறித்து பேசும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம்தான் இருக்கு. அதை ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்றேன். ஒரு நீண்ட நெறிய சாலை, அந்த சாலையில சிகப்பு பூக்கள் பூக்கிற மரங்களும் மஞ்சள் பூக்கிற மரங்களும் நிறைஞ்சிருக்கு. இந்த பூக்கள் எல்லாம் சிதறி கிடக்கும் பொழுது நடந்து சென்று கொண்டே இருக்கிறான் ஒருவன். அப்பொழுது அவனை கடந்த அந்த பேருந்தில் சட்டென்று வந்த அந்த பார்வை அவனை இன்னும் பல நாட்கள் அந்த பேருந்தை துரத்த செய்தது. இறுதியாக அந்த பார்வைக்குரியவளை மணக்க செய்தது. இதை இப்போ சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ நீங்கள் என்ன யோசிச்சிருப்பீங்க? உங்கள் காலத்தில் உங்கள் வயசில் இருந்தால் அந்த சாலை உங்கள் ஞாபகத்துக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச, நான் ஒரு சிகப்பு பூவை சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிகப்பு பூவை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மஞ்சள் பூவை நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த அந்த கண்களைத்தான் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நான் வெறும் கண்கள் தான் சொன்னேன். இதை நான் ஒரு சினிமா காட்சியாக உங்களுக்கு காட்டினேன்னு வைங்களேன். நான் என்ன பார்த்தனோ அந்த காட்சி தான் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்ததோ உங்கள் கற்பனையோ வந்திருக்காது. ஆக வாசிப்பு ஒரு மனுஷனை என்ன பண்ணுது அப்படின்னா, அவனோட சிந்தனையை உயிர் போட வைக்குது. அவனை ஒரு கிரியேட்டராக மாற்றுது. அவனை கற்பனை வளத்தை கூட்டுது. அப்போ அப்துல் கலாம் என்ன சொல்றாரு? லேர்னிங் கிவ்ஸ் கிரியேட்டிவிட்டி லீட்ஸ் டு திங்கிங் ப்ரொவைட்ஸ் நாலேஜ் மேக்ஸ் யூ கிரேட். அறிவை பெற வாசிப்பே முதல் படி. நீ வாசிச்சா உனக்குள்ள கற்பனை திறன் வளரும். கற்பனை திறன் வளரும்போது அது யோசனைக்கு கொண்டு போய் விடும். இந்த யோசிக்கிற தன்மை உனக்கான அறிவை உன்னையவே தேட வைக்கும். அறிவை நீ நிறைய வாங்க நீ பெரியவனாவாய். அப்போ நாம் இந்த உலகத்திலே ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாக உலா வர வேண்டும் என்றால் நமக்கு வாசிப்பு மிக அவசியம். இதை நான் சொல்லலை, அப்துல் கலாம் ஐயா சொன்னது. அறிவியல், வரலாறு, இலக்கியம், அரசியல், ஊடகத்துறைகள் இவை அனைத்திலும் உள்ள நுணுக்கங்களையும் உண்மைகளையும் தெரிய வேண்டும் என்றால் நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பு என்பது அடிப்படையான மரபுகளில் ஒன்று.
நம்ம வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, அந்த காலத்திலே வாசிப்பு இருந்திருக்கு, நூலகம் இருந்திருக்கு, உட்கார்ந்து வாசிக்கிறான். இவன் வேலையே டீ கடையில் உட்காந்து பேசுறதோ வயல்வெளியில போய் கதை பேசுறதோ இல்லை. அவங்க பேசுறதே எதை பேசுவாங்கன்னா, இந்த புலவர் வந்தாரு மன்னரை இப்படியெல்லாம் பாராட்டி பேசினாரு, இவர் வந்தாரு மன்னரை இப்படியெல்லாம் பாராட்டி பேசினாரு, இதை குறித்தே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரயில்பாறையில் அப்படிதான் நீண்ட கவிஞர், அவர் அவ்வளவு பெரிய ஆளு. அவரை பார்த்து என் பாரிய கூட பாண்டிய மன்னன் என்ன பெரிய இவனா அப்படிங்க. இவரு கோவம் வந்துருது, என்னடா இவர் இப்படி சொல்லிட்டானே, ஒரு அரசனை இப்படி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிஞர் கோவம் வந்துருது. அப்போ சொல்றான், நான் மலையில வாழ்றவன், என்கிட்ட வந்து கடல்ல இருக்கிற அரசனை பத்தி பேசிட்டு இருக்கேன், எங்க ஆளோட கொடையை விட இந்த உலகத்துல கடலே சின்னதுதான்டா அப்படின்றான். அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த மன்னனோட புகழ பாடல்கள் மூலமா தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. கேட்டோ வாசித்தோ அவர்கள் அத்தனையும் கற்று வைத்திருக்காங்க. இன்னைக்கு நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நம்ம தலைவர்களோட வரலாறு, நம்ம ஊரோட வரலாறு, நம்ம ஊருக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, நம்ம தெருவுக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு, நம்ம எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. நான் ஒவ்வொரு முறை பாஞ்சாலங்குறிச்சிக்கு போகும்பொழுதும், ஒவ்வொரு முறை நான் அந்த ரோட்ல நடக்கும் பொழுதுமே எனக்கு என்ன தெரியுமா, இங்கதான் கட்டவமா நின்றுட்டு இருந்திருப்பான், இங்கதான் அந்த பீரங்கிலாம் வெடிச்சிருக்கும், இப்படி எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல கால் வைக்கும் போதே ஒரு மாதிரி மெய்சில் இருக்கும். ஏன்னா நான் அந்த வரலாறுகளை வாசித்தவன், பாரதியாரை வாசித்தவன். பாரதியார் இந்த எட்டயபுரத்துல இருந்தா தூத்துக்குடிக்கு நடந்து வந்திருப்பாரு, இல்லை இப்படிதான் கடல்ல போயிருப்பாரு. சுட்டி முழிச்சிடர் தான் கண்ணம்மா பாட்டை இங்கே உட்கார்ந்து தான் எழுதியிருப்பாரு, இந்த மண்டபத்துக்கு கீழே உட்கார்ந்து தான் பார்த்துருப்பாரு. இது எனக்கு கற்பனையில நான் பாரதியோட நடந்துட்டே இருப்பேன். இப்ப நான் என்ன பண்றேன், பாரதி பாடலை வாசிக்கும் போது பாரதி என் பக்கத்திலே இருப்பாரு, இல்ல நான் தூரத்துல இருந்து பாரதியும் கண்ணம்மாவும் கொஞ்சிறத பாக்குறேன், இல்ல பாரதியோட விடுதலை பாடல்களை பாக்குறேன். தூரத்துல என்னை தள்ளி வைத்து அந்த கற்பனைக்குள் என்னை கொண்டு போகிறது வாசிப்பு. ஆக வாசிப்பு நாம் நமது காலங்களுக்கு சென்று வாழ்ந்த அனுபவத்தை பெறுவதற்கு மிகவும் அவசியம். தாமிரபரணியில் கொல்லப்படாதவர்கள் புத்தகத்தை நீங்க வாசிச்சுட்டு தாமிரபரணி பாலத்தை நிற்காம உங்களால கடக்கவே முடியாது. மாரி செல்வராஜோட அந்த கதையில இந்த பாலத்துல தான் குண்டு எறிஞ்சாங்க, இங்கிருந்து இறங்கி ஓடி போய் 10 பேர் செத்து போனா அந்த வெள்ளம் வந்துட்டு எப்படின்னு காப்பாற்ற தெரியல, இந்த கலெக்டர் ஆபீஸ்ல தான் நடந்துச்சு அப்படி எழுதியிருப்பாரு. அந்த பாலத்துல அதை வாசிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பாலத்தை கடக்கும் போதெல்லாம் திரும்பி ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்தா லாலா கடக் அல்வா வாங்கணும், இது மட்டும் தான் மைண்ட்ல இருக்கும். இன்னைக்கும் தாமிரபரணிக்கு அதற்கு வாசித்த பின் நான் செல்லும் பொழுது அந்த பாலத்துல நின்று அந்த இதை பார்ப்பேன். கடைசியா நான் சக்தியனம் கூட போகும்போது அந்த கரையில நின்றுட்டு ரொம்ப நேரம் தனிமையா நான் அந்த கரையை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். அந்த படக்காட்சிகள் அப்படியே என் கண் முன்னாடி என் கற்பனையில் நான் வாசித்து அந்த கற்பனையில் ஓடிக்கொண்டே இருந்தது. மாஞ்சோலையில ஏறும் பொழுது எல்லாமே அங்க வேலை பார்த்தவங்களோட ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருந்தது என்னால உணரவே முடியும். அதை அருமையா அந்த ஒரு இது எழுதியிருக்கும். வாழ்வெனும் போரில் நல்ல கவனிக்கும், வாழ்வெனும் போரில் வீழ்ந்துபட்டவர்களின் தோற்கடிக்கப்பட்டவர்களின் புகழை நான் பாடுகிறேன், சிதைக்கப்பட்டவர்களின் காயம்பட்டவர்களின் துன்பக்கடலில் மூழ்கி போய் உயிரையும் இழந்தவர்களின் வாழ்வை நான் இசைக்கிறேன் அப்படின்னு எரியும் பனிக்காடு புத்தகத்துல ஐயா எழுதியிருப்பாங்க. ஏன்னா முழுக்க அந்த கதை வந்துட்டு அந்த துன்ப கதை தான். நம்ம என்னவா இருந்தோம், எங்க இருந்தோம், எப்படி வந்தோம், இப்படிப்பட்ட வாழ்வியலை தெரிந்து கொள்வதற்காக நாம் வாசிக்க வேண்டும். வாசிப்பு என்பது மிக மிக முக்கியம். சும்மா சயின்ஸ் படித்தேன், மேக்ஸ் படித்தேன், சோசியல் படித்தேன் அப்படி இல்லை. இங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு. இங்க புத்தகம் வாங்க மாட்டேங்காங்க, வாசிப்பு குறைஞ்சு போச்சு. இது எல்லாமே சுய இறக்கம். புத்தக திருவிழால போய் கேட்டீங்க அப்படின்னா எந்த புத்தகம் அதிக விற்பனையாகுது? மோட்டிவேஷனல் புக்ஸ். அதிகமாக பணம் சம்பாதிப்பது எப்படி, விரைவில் பணக்காரராவது எப்படி, இந்த புக்கு எல்லாமே சீக்கிரம் செயலாயிரும். ஏன் செயலாயிரும்? காசுக்குள்ளே நம்ம கஞ்சிக்குள்ளேயே நம்மளா உட்காந்துக்கிட்டு இருக்கான். 500 ரூபா கொடுத்து சைக்காலஜி ஆஃப் மணி 300 ரூபா கொடுத்து வாங்க தெரியுது, இவனுக்கு என்ன கஞ்சிக்குள்ளே இல்லாமல் இருப்பானுங்களா? கிடையாது. சுய இறக்கம். ஐயோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நம்ம இன்னும் முன்னாடி போயிடணும், இப்படி நம்ம ஆளுங்களை வந்து மென்டல் ஸ்டேட்ல வச்சிருக்காங்க. அப்படி இல்லடா, நீ நல்லா தான் இருக்க, நீ இன்னும் பெருசாக, நீ படி, நம்மளால எப்படி இருந்தாலும் வாசி, இன்னும் முன்னாடி வா, அப்படி நீங்க வந்து அந்த வாசிப்பை மாற்றணும். சுய இறக்கம் வந்து மிக மிக ஆபத்தானது. அதை மொத்தமாக அழிச்சு போட்டுறணும். அந்த சுய இறக்கமே நமக்குள்ள இருக்கவே கூடாது. பெரியார் அண்ணன் அப்துல் கலாம் வந்துட்டு வாசிப்பு எப்படி நமக்கு வந்து நம்மளை மிக உயர்ந்தவனா மாற்றுங்காரு. அதற்கு முன்னாடி பெரியார் சொல்லியிருப்பாரு, வாசிப்பதன் மூலமாக மட்டுமே அறிவும் சிந்தனையும் விரிகிறது, அறிவின்றி விடுதலை இல்லை. அறிவை பெறதுக்கு வாசிக்கணும்னு அப்துல் கலாம் சொல்லியிருப்பாரு. பெரியார் என்ன சொல்றாருன்னா, அறிவின்றி விடுதலை இல்லை, அதனால நீ வாசி. நீ வாசிக்காம இருந்திருந்த அப்படின்னா இன்னைக்கும் நீ என்னதான் பண்ணியிருப்ப? உன் முதுகுல ஒருத்தன் ஏறி தான் சாரட் வண்டியில ஏறி இருப்பான், உன் முதுகுல ஒருத்தன் ஏறி தான் ஏரோப்ளைன்ல ஏறி இருப்பான். நான் யோசிச்சு பார்ப்பேன், அந்த காலத்துல குதிரை வண்டி இருந்துச்சு, 2 பேரை நிப்பாட்டி ஏறி போனான். இந்த காலத்துல ஏரோப்ளைன் இருக்கு, படி ஏற்றிருப்பான் போல நம்ம எல்லாத்தையும் வரிசையா மீச்சு ஏறி போவான்.
இன்னும் நம்ம அடிமையாகவே வாழ்ந்திருப்போம். அதனால வாசிப்பு நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்வதற்கும் நமது வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கும் மிக மிக அவசியம். எனினும் ஒரு மனிதன் சுஜாதா ஒரு நூல் எழுதியிருப்பாரு, ஒரு வித்தியாசமான ஒரு நாவல் அது. அந்த நாவல்ல மனிதனோட உளவியல் சிக்கலை பத்தி பேசியிருப்பாரு. அப்போ உளவியல் சார்ந்து நமக்கு அதிக சிக்கல்கள் வரும். சில நேரம் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாது. ஐயோ இந்த நம்ம பிள்ளைய இங்க சேர்க்கணுமா, இல்ல நம்ம எங்க போய் படிக்கணும், இல்ல வாழ்க்கையில இப்படி ஒரு கடன்ல இருக்கோமா, இல்ல இவங்க நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்களா, இந்த இடத்துல ஓப்பனா பேசுறதா பேச வேண்டாமா, என்ன செய்யறது, இன்னும் அதிகப்படியான சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் இருக்கும். இந்த பழக்கத்துல இருந்து எப்படி விடுதலை வரும், இப்படி நிறைய இருக்கும். மனசுக்குள்ளேயே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் பல்வேறு மனிதர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். காரணம் நம்மளாம் மனிதர்கள், அவ்வளவுதான். ஜெயகாந்தன் சொல்றாரு, அவன் வாழ்க்கை என்பது அவனுக்கு அந்தந்த நேரத்து நியாயங்கள். உங்களுக்கு சரின்னு படுறது எனக்கு தப்பா போடும், எனக்கு தப்புன்னு படுறது உங்களுக்கு சரியா போடும். இதெல்லாம் நம்ம பேசி விளக்கிட்டே இருக்க முடியாது. அப்போ இந்த உளவியல் சார்ந்து நம்ம தெரிந்து கொள்வதற்கு, முடிவெடுக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், தெரிந்து கொள்வதற்கு நீங்க அந்த எனினும் ஒரு மனிதன்ற புத்தகத்தை வாசிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் வேற. இப்போ என்ன பண்றாங்கன்னா கோர்ஸ் போறாங்க. எனக்கு இன்ஸ்டாகிராம்ல கூட ரிலேஷன்ஷிப் கிளாஸஸ் அப்படின்னு மெசேஜ் வருது. 300 ரூபாய் கட்டினீங்கன்னா நான் ஆன்லைன்ல உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எதுக்குடா கிளாஸ் எடுக்கிறீங்க? நானும் என் காதலியும் என் நண்பனும் என் அண்ணனும் என் தம்பி எப்படி வாழணும் நீ எப்படி எனக்கு சொல்லிக் கொடுப்ப? நான் இன்னொரு வாழ்வை பார்த்து கத்துக்கிறேன், நீ சொல்லிக் கொடுத்தாப்புல எனக்கு தெரிஞ்சிட போதா? இதெல்லாம் வாழ்வில் நாமே அடிபட்டு சைக்கிள் ஓட்ட எப்படி நம்மளே கீழே விழுந்து கத்துக்கிறோமோ அந்த மாதிரி. அப்போ இதை நம்ம படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ளும் போது அந்த மனிதனாக நீங்கள் மாறுவீர்கள். அந்த எனினும் ஒரு மனிதன்ல வர்ற மனுஷனா நீங்க மாறுவீங்க. நீங்க அந்த இடத்துல போய் உட்காருவீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு யோசிப்பீங்க. வாசிப்பு இப்படியான ஒரு பாதையை தான் உங்களுக்கு போட்டு கொடுக்கும். வாசிப்பு ஒற்றுமையையும் மன உறுதியையும் அளிக்கும். எப்படி ஒற்றுமையா இருப்பது? புத்தகங்களை படித்து சிங்கிஸ்கான் புக்கை படிக்கும்போது சிங்கிஸ்கானோட கேங்கு, சிங்கிஸ்கான் அவர் நேரடி அரச வாரிசு கிடையாது. அவர் ஒரு தாழ்த்தப்பட்டவர்களோட வாரிசு. ஆனா அவர் அரசனாகிறார். அரசனாகும்போது அவருக்கு பேக்கப் பண்ற அண்ணன் தம்பிங்க எப்படி இருக்காங்க, எப்படி இந்த உலக நாடுகளே ஒரு சாதாரண டென்ட் கட்டி வாழ்ற பழங்குடியினரை பார்த்து பயந்தது. சொன்னா நம்ப மாட்டீங்க, சிங்கிஸ்கான் இந்த உலகத்தை ஆண்டாரு. சிங்கிஸ்கான் இந்த உலகத்தை ஆட்சி செஞ்சாரு. அவ்வளவு பெரிய மன்னர். அவருக்கு வீடு கிடையாது, அரண்மனை கிடையாது, எதுவும் கிடையாது. டென்ட் கட்டி வாழ்றவங்க அவங்க எல்லாருமே. ஆனா பட்டை பலம் அவ்வளவு வச்சிருந்தாங்க. எல்லா இடத்தையும் நாசக்கடாக்கிடுவாங்க. இரக்கமற்றவர், அவருக்கு பேரே தான் இரக்கமற்றவர். எல்லாத்தையும் தின்னு செரிச்சிருவாரு. போறாரு, ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்குன்னா கூட்டு போய் கல்யாணம் பண்ணிடுவாரு. இந்த வீட்டுல ஆடு மாடு இருக்குன்னா அது அவருக்கு வேணும். இந்த ஊருக்கு போறோமோ அந்த ஊரை மொத்தமா அழிச்சிடணும், எவனும் உயிரோட கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன். அப்போ அவர்கள் அதுல நல்லது கெட்டது எல்லாத்துலயும் நல்லது கெட்டது இருக்கும். நீங்க பார்க்க வேண்டியது அவர்கள் ஒற்றுமை. இந்த 300 பருத்தி வீரர்கள் கதை மாதிரி தான். 300 பருத்தி வீரர்கள் 300 பருத்தி வீரர்கள் 10 லட்சம் வீரர்களை முறியடிக்கிறதுக்காக போறான். அப்போ ஒருத்தன் கேட்பான், ஐயா என்னையும் படையில சேர்த்துக்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவாரு, நான் 300 பேரும் ஒன்னா ஒரு மனசா நின்று சண்டை போடுவோம், அதனால உன்னையும் சேர்த்துக்க முடியாது. ஏன்னா நீ கொஞ்சம் லைட்டா ஊனமா இருக்க, நான் கையை தூக்குன்னா நீ தூக்க லேட் ஆகும், அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவன் அம்பு எறிஞ்சிருவான், நாங்க செத்து போயிடுவோம், எங்க படம் ஓட்டையாயிடும், நீ எங்களுக்கு உதவி செய்யி, நீ எங்களுக்கு தண்ணி கொடு, ஊசி கொடு, மருந்து கொடு, இதெல்லாம் கொடு அப்படிங்கிறார். ஆக ஒற்றுமையை நாம் அறிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் வாசிப்பு அவசியம். எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல விலகி போகணும், எந்த இடத்துல நெளிவு சுழிவு தெரிஞ்சுக்கணும், இது எல்லாமே வாசிப்பின் மூலமா தான் கிடைக்கும். இதை நமக்கு உணர்த்துவதற்கு நெல்சன் மண்டேலாவோட வாழ்க்கை வரலாறு நீங்க படிக்கணும். அதற்கப்புறம் வாசிப்பால் தான் இந்த மொழி வளரும். இன்னைக்கு நிறைய பேருக்கு தமிழ் வார்த்தைகள் தெரிய மாட்டேங்குது. நாங்க தினமொரு கவிதை போட்டி நடத்துறோம், நிறைய வார்த்தை சிக்கல்கள் இருக்கு. எங்களுக்கு நிறைய புத்தகங்கள் பதிப்பகத்துக்கு வருது, புது வார்த்தைகளே வர மாட்டேங்குது. சில புது வார்த்தைகளை சொன்னா இப்படிலாம் வார்த்தை இருக்கான்லாம் கேட்குறாங்க. ஆக வார்த்தைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் வாசிக்க வேண்டும். குறிப்பாக பாரதியாரை வாசியுங்கள். பாரதியாரோட பாடல்கள் தமிழ் மொழி அப்படி உங்க நாக்குல அப்படி விளையாடும். அந்த அளவுக்கு அவர் எழுதியிருப்பாரு. அவரோட திரும்ப திரும்ப கண்ணம்மாவே 100 தடவை வாசிச்சா கூட கண்ணம்மா சலிக்காத மாதிரி எழுதியிருப்பாரு. அச்சமில்லை பாட்டை 50 தடவை படிச்சா கூட உங்களுக்கு திரும்ப படிக்கணும்னு தான் தோணும். ஏனென்றால் இந்த தமிழின் பெருமை அது. தமிழ் உங்களை காதலிக்கும், நீங்கள் தமிழை காதலிப்பீர்கள், தானாக வாசிக்க ஆரம்பிப்பீர்கள். வாசிப்பு உங்களை வாசிப்பை நோக்கி மொழி உங்களை அழைத்து செல்லும். நீங்கள் வாசிக்கும் போது மொழி வளரும், மொழி உயரும். நீங்க அந்த புது புது வார்த்தைகளை உங்க பேச்சுகள்லையும் உங்க மெசேஜ்கள்லையும் உங்க எழுத்துக்கள்லையும் நீங்க பயன்படுத்துவீங்க. பயன்படுத்தும் போது இந்த மொழி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மொழி தான், தமிழ் மொழி தான் எப்பேற்பட்ட மொழியாம். என்ன தடை வந்தாலும் தன்னைத்தானே சரி செய்து சூழலுக்கு ஏற்றவாறு மாறி தன்னைத்தானே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரே மொழி தொன்மையான நம் தமிழ் மொழி மட்டும்தான். அந்த மொழி வாசிப்பின் மூலமாக வளரும். இதையும் தாண்டி
மனநலம், இன்னைக்கு மனநல பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. டக்குனு சைக்கோ ஆயிடுறாங்க, திட்னாக்கோ போய் தற்கொலை பண்ணிடுறாங்க, என்ன செய்யறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ இப்பேற்பட்டவர்கள மனநலத்தை எப்படி சரி பண்றது? அவங்க கையில் இந்த செல்போனை பிடுங்கிட்டு புத்தகத்தை கொடுக்கணும். அதற்காக தான் நாங்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். பல்வேறு வகையாக வாசிப்பு ப்ராக்டிசஸ், பொம்மலாட்டம், அது இதுன்னு போட்டு போட்டு இது எவ்வளோ முக்கியம், இதுக்குள்ளே வாங்கன்னு இந்த மக்களை நாங்கள் அழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம நிறைய விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தோல்வி வரும், வெற்றி வரும், அதை நீ அனுபவிக்கணும், சுவைக்கணும். இதெல்லாம் இந்த உலகத்து ஒரு போராட்டமான உலகம் தான். நீ எப்படி வாழணும், எத்தனை பேர் வாழ்ந்துருக்கா, நீ எங்கே போகணுன்றதை இந்த வாசிப்பு, இந்த புத்தகம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அதனால தான் நம்ம வாசிக்கணும். அப்போ மனநலத்தை ஸ்ட்ராங் பண்ணணும்னா இந்த வேர்கள் புத்தகம் நான் படிச்சிருந்தேன். ஆப்பிரிக்காக்காரர்கள் அமெரிக்காவுக்கு அடிமையாகி போன கதை தான் அந்த வேர்கள் புத்தகம். எப்பேற்பட்ட சூழ்நிலையில அவங்க கொண்டு போறாங்க, மறுபடியும் எப்படி ஆப்பிரிக்கா எந்திரிச்சு நிக்குது. இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத சூழ்நிலையில போய் கூட உருவாக முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இவங்களெல்லாம் பார்த்ததை உடையா பரீட்சையில ஃபெயில் ஆகி போனா வலிக்குது நமக்கு. இவர்களெல்லாம் பட்ட வலியை விடவா வீட்டில் அப்பா அம்மா திட்டாங்கன்னா நமக்கு வலிக்குது. இதை சிறுவர்களிடம் நாம் கடத்த வேண்டும். சிறார் இலக்கியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சிறார் இலக்கியங்களை வாசிக்க வேண்டும். சிறார் இலக்கியங்களை படைக்க வேண்டும். அப்பொழுதுதான் சிறார்களிடம் நீங்கள் போய் நிற்க முடியும். அவர்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல முடியும். நேற்று ஒரு பேட்டியில பார்க்கும்போது கமலஹாசன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார், ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதாவது பொறாம இருக்கணும். அதாவது சொல்லுவார், நீங்க வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப யோசிச்சு பயன்படுத்துறீங்க, எனக்கு பொறாமை இருக்கும். பொறாமப்படு, என்னை மிஞ்சுவதில் தான் பொறாமை இருக்க வேண்டுமே ஒழிய என்னை வீழ்த்துவதில் பொறாமை இருக்கக்கூடாது அப்படின்னு. ஒருத்தனை அழிக்கணுன்றதுல பொறாமப்படாத, என்னை எப்படி முந்திரதுன்ற பொறாமப்படாது. அது நல்லது, ஆரோக்கியமானது. ஆனால் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்கோம்? பொறாமப்படாத, அது கெட்ட பழக்கம். போட்டி போடாத, நீ தோத்து போயிடுவ. தோத்து போட்டுமே. பிள்ளைகளுக்கு போட்டியை அறிமுகப்படுத்துங்கள். ஆனால் நீங்கள் திருத்த வேண்டியது பெற்றோர்களே, பிள்ளைகளே அல்ல. பிள்ளைகளுக்கு சொல்லு, இப்படி போகணும், இப்படி வரணும். தோத்தா பரவாயில்ல, வாட அடுத்த போட்டியில பார்த்துக்கலாம், கலந்துக்கிட்டேயா வெற்றி உனது. பெற்றவங்க தான் பிள்ளைகளுக்கு இதை சொல்லணும். இங்க பாதி பெற்றோர்களுக்கு மிக முக்கியமான காரணம், பிள்ளைகளோட சக்சஸ்ஃபுல்லா உங்களோட விசிட்டிங் கார்டை பயன்படுத்தாதீங்க. என் பிள்ளை ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, என் பிள்ளை இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கா, அந்த பெருமை தான் உங்களை பிள்ளைகளை தப்பான வழியில நடத்த போகுது. கம்பேர் பண்ணாதீங்க, யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எழுத்தாளர்கள் யாருக்கிட்ட யாரையுமே, எந்த புத்தகங்களை எதோடையும் கம்பேர் பண்ணாங்க. எதுல இருந்து என்ன கிடைக்குதோ, உங்களுக்கு என்ன இருக்கோ அதை வச்சு வாழ போலங்க. இவை அனைத்துமே உங்களால வாசிப்பின் மூலமா தான் கற்றுக்கொள்ள முடியும். இன்னும் தனிமையை மறக்க வாசியுங்கள். அதாவது புத்தகம் ஒரு சிறந்த நல்ல நண்பன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயம், அதாவது இந்த நிகழ்வு காமராஜர் மன்றத்திலேருந்து நடக்கிறதுனால எனக்கு ஒரு நாஸ்டாலஜிக் மெமரி ஞாபகம் வந்துச்சு. நான் முதல்ல பேச்சு போட்டியில் பேசினது காமராஜர் ஐயாவை பற்றி தான். எனக்கு ஒரு மண்ணும் தெரியாது. நான் இருக்கும்போது என்னோட பள்ளி ஆசிரியர் எங்கள் குமார் சார் தான் ஒரு புத்தகத்தை தூக்கி என் கையில் கொடுத்தாரு. அது தூத்துக்குடி மாவட்டத்தில் வெளியிட்டப்பட்ட காமராஜர் மலர் என்று நினைக்கிறேன். அப்படிதான். அதில் நிறைய காமராஜர் கவிதைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போய் பேசினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டேன். சும்மா நம்ம போய் நின்றுட்டு காமராஜர் கல்யாணம் ஆகாத கட்டை பிரம்மச்சாரி, கல்வி கண் கொடுத்த வள்ளல், அதுல என்ன இருந்துச்சோ அதை அப்படியே முன்ன பின்ன மாற்றி போட்டு பேசியாச்சு. ஏன்னா ஒன்றும் தெரியாது எனக்கு. அந்த வாசிப்பு எனக்கு உதவி செஞ்சது. அதற்கு அப்புறமா வளர்ந்த பிறகுதான் அரசியல் ரீதியாகவும் தனி மனித ரீதியாகவும் கேரக்டர் ஸ்டடி ரீதியாகவும் ஒவ்வொரு புத்தகங்களையும் படிக்கும் பொழுது, அதாவது சும்மா நாங்கள் ஒரு புக்கு அப்படி ரீட் பண்ண மாட்டேன். என்னோட பழக்கம் என்னன்னா, ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டோம், ஒரு மனிதனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் குறைந்தது 10 புத்தகங்களாக அந்த மனிதர்களை பற்றி நான் வாசிப்பேன். வாசிக்கும் பொழுதுதான் எனக்கு அந்த வாசிப்பு ஒரு முழுமை பெறும், அவர்களை பற்றி ஒரு உண்மை தெரிய வரும். இன்றைக்கு வாசிப்பு என்பது புத்தகங்களை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. இன்றைக்கு வாசிப்பு என்பது வெப்சைட்ல இருக்கு, விக்கிபீடியால இருக்கு, பிளாக்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அப்போ இதோட உண்மைத்தன்மைன்றது இங்க ரொம்ப முக்கியம். அதனால நீங்க வாசிப்பை தேர்ந்தெடுத்து வாசிங்க. தேர்ந்தெடுத்து நல்ல புத்தகங்களை வாசிக்கும் பொழுது சீரியஸ் லிட்ரேச்சருக்குள்ள நம்ம போகல. இன்னும் இங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் கவிதைகளை தான் வாசிச்சுட்டு இருக்காங்க. நான் கீழே இருந்து பார்த்தேன், அவன் மேல இருந்து பார்த்தா எங்களுக்குள்ள காதல் வந்துட்டு, இது கவிதை, 1000 பேர் லைக் பண்றான். இப்படித்தான் என்று அந்த 30 செகண்டுக்குள்ள தள்ளி போற இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு இடத்துல உட்காந்து வாசிப்பை நம்ம கொடுக்கணும்னு நினைச்சோம்னா அவங்களுக்கு முதுகுவலி வந்துடும், புக்கு எடுக்க முடியாது, தலை சுத்திடும், அங்க தூங்குவான், இங்க தூங்குவான், எதை எப்படியாவது எந்திரிச்சுக்கணும்னு நினைப்பான். அவனுக்குள்ள எப்படியாவது நம்ம இந்த வாசிப்பை கடத்த வேண்டும். வாசிப்பு மிக மிக அவசியமானது.
குறிப்பாக மனிதன் மனிதனாக மேம்படுவதற்கு வாசிப்பு அவசியம். வேற எதற்காகவும் இல்லை. சக மனிதனை மனிதனாய் பார்க்க, சக உயிரை உயிராய் பார்க்க, இந்த உலகத்தில் மனிதனாய் வாழ்வதற்கு வாசிப்பு அவசியம். இல்லை என்றால் பெருமை, போறோம் எல்லாமே நம்மளை ஏந்திரும், நம்ம மனிதத்தன்மையை விட்டு விலகிடுவோம். எல்லாரும் சொல்லுவாங்க மனிதம் அழிந்து விட்டது. வாசிப்பு எந்த ஊரிலெல்லாம் குறைகிறதோ அங்கு மனிதம் அழிந்து விடும். எந்த இடத்திலெல்லாம் வாசிப்பு மேம்பட்டு இருக்கிறதோ, பெருகி இருக்கிறதோ, அங்கு மனிதம் மேம்பட்டுதான் இருக்கும். ஆகவே மனிதம் மேம்பட வாசியுங்கள். நீங்கள் மனிதர்களாய் வாழ வாசியுங்கள். வாசிப்பு ரொம்ப 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 முக்கியம். காமராஜரே சொல்லியிருப்பாரு, இளைஞர்கள் புத்தகங்களை வாசிக்க வேண்டும், புத்தகங்கள் தான் அவர்களை உயர்த்தும். இது காமராஜர் அவர் வாயால சொன்னது. மேலும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாருக்கும் திருக்குறள் தெரியும், சரியா? முதல் குறள் என்னது அப்படின்னு கேட்டவுடனே சொல்லிடுவோம் எல்லாருமே. அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினமா? இல்ல, அகர முதல் எழுத்துலாம் ஆதி பகவான் முதல். கடைசி குறள் என்னது? யாருக்கும் தெரியாது. அதற்கு இன்பம் கடைசி குறள். அதாவது ஐயாவு மாதிரி திருக்குறள்ல இருக்கிறவங்களும் டக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு முதல்ல எல்லாமே ஒரு விஷயத்த சொல்றோம், அதை முழுமைப்படுத்த மாட்டேங்கும். அப்ப முழுமைப்படுத்தும் பொழுதுதான், அந்தந்த வயதைக்கு ஏற்ப குறள்களை அவர்களுக்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு தெரியும். இது அருமையான குறள். அதாவது சின்ன ஊடலுக்கு பின் வரும் கூடல் வந்துட்டு அலாதியானது, அவ்வளவுதான் அதோட அர்த்தம். ரெண்டு பேர் உறவுல இருக்காங்கன்னா இதை ஒரு குறிப்பிட்ட உறவுக்குள் மட்டும் நம்ம எடுத்துக்கூடாது. எந்த இரு உறவுகள், எந்த உறவா இருந்தாலும் சிறு ஊடலுக்கு பின் வரும் கூடல் அலாதியானது அப்படின்றதுதான் அங்க வந்து ஐயா எழுதியிருப்பாரு. இன்னும் நிறைய விஷயங்களை வந்து இந்த வாசிப்பு உங்களுக்கு சொல்லித்தரும், மூட நம்பிக்கைகளை அகற்றும். அப்போ இன்னைக்கு காலையில ஒரு கவிதை படித்தேன், ரொம்ப அருமையான கவிதை. அதாவது 8ஆம் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜோன் எழுதின ஒரு கவிதை. எப்படிப்பட்ட ஒரு மூட நம்பிக்கைகளை அகற்றுறதுக்கு ஒரு சின்ன இது. அப்பா சொல்வது சரிதான், முதலாய் தொழில் துவங்கும் போது திங்கட்கிழமையில் என்றால்தான் நன்றாயிருக்கும். முதலாய் தொழில் தொடங்கும் பொழுது திங்கட்கிழமையில் என்றால்தான் நல்லா இருக்கும். அதற்காக மறுத்துவிட முடியாது, மங்களகரமானது செவ்வாய் என்று அம்மா கூறுவதையும், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்கிற பாட்டியையும் தட்டி கழிப்பதற்கில்லை. வியாழன் பெரிய கிழமை என்று எனக்கே தெரியும், வெள்ளிக்கிழமை எனது ராசிக்கு ஒத்து வராது என்கிறார் தாத்தா. ஆக்கங்கட்டத்தனமாய் சனி என்றாய் ஆரம்பிப்பது ஒரு நற்காரியத்தை, ஞாயிறு என்றால் அன்று வேறு ஓய்வு நாள். இக்கட்டான இந்த சூழலில் நீங்கள் ஏன் எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லக்கூடாது, 8ஆவதாய் ஏதோ ஒரு கிழமை இருக்கிறதா என்று. அதாவது இது இப்படிப்பட்ட விஷயங்கள் நீங்க வாசிக்கும் போது நமக்கே இப்போ ஒரு இடத்துல சிரிச்சிடுறோமா, அடுத்து இந்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோம். எல்லா நாளும் நல்ல நாள் தான்டா, என்னடா போய் இதுல அதை இதையும் பார்த்துக்கிட்டு அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கே தோணிடும். இன்னும் மனிதர்களோட வாழ்வை இன்னும் ஆழமா போய் நீங்க வாசிக்கணும் அப்படின்னா வாசிப்பு ரொம்ப அவசியம். நான் அணிநாடு 3 வாசிச்சுட்டு ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்றத திடீர்னு கிளாஸ்ல சிரிச்சிருவேன். ஏன்னா கிளாஸ்ல நான் கள்ளத்தனமா புக்கு படிப்பேன், கீழே வச்சு கவிதை புக்கு இது படிச்சுட்டு இருப்பேன். ஒரு நாள் திடீர்னு கிளாஸ்ல வந்துட்டு சிரிச்சுட்டேன். இந்த மாதிரி குரூப் ஸ்டடி பற்றி அவர் ஒரு கார்னர் தீரத்தை கைவிட்டு விட்டு கலா ஐ லவ் யூ என்று எழுதினான். இந்த மாதிரி 4 பேர் வீடு செல்ல பால் குடித்து அன்றுடன் முடிந்தது எங்கள் குரூப் ஸ்டடி அப்படின்ற மாதிரி எழுதிப்பாரு. உண்மையிலே அந்த குரூப் ஸ்டடி நாங்களும் பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு அதை பார்த்தோன்னா கிளாஸ்ல சிரிச்சிட்டேன். எங்கள் டீச்சர் இப்படி பார்த்துச்சு. கொஞ்ச நாளாகவே பயணம் பண்ணும் பொழுது, வண்டி ஓட்டும் போது, திடீர்னு பின்னாடி உட்காந்து புக்கு படிக்கும் போது, பஸ்ல டிராவல் பண்ணும்போது, எல்லாம் வாசிக்கிற நேரம், ட்ரெயின்ல இங்கிருந்து சென்னை போறதுக்குள்ள நாளை மற்றும் ஒரு நாளையும் கடலுக்கு அப்பாலும் படிச்சு முடிச்சிட்டேன். இதை படிக்கும் பொழுதுல திடீர்னு நான் கடலுக்கு அப்பால் படிக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படி எனக்கு கண்ணு கலங்கிட்டு அழுதுட்டே இருந்தேன். அங்கிருந்து எதிரே சீட்ல உட்காந்தவரு என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டே, ஒன்றும் இல்லை சார். அவருக்கு எப்படி நான் சொல்லி புரிய வைப்பேன் இந்த வாசிப்போட மகிமை? என்னால் எப்படி அவருக்கு புரிய வைக்க முடியும்? ஏன்னா நான் இப்போ ட்ரெயின்லேயே இல்லை, நான் மலேசியாவுக்கு தப்பிச்சு போகிற அந்த படகுல உட்காந்துருக்கேன். எனக்கு எப்படி நான் ட்ரெயினில் இருக்க சொல்ல முடியும்? இது வாசிப்பு வந்து உங்களை இந்த மாதிரி வெவ்வேறு இடங்களுக்கு கொண்டு போகும். அதாவது இன்னொரு சின்ன விஷயம், ஒரு ஜாலியாக ஒரு விஷயம், அதாவது நல்ல காதல் செய்வதற்கு வாசியுங்கள். இன்னும் நல்ல காதல் செய்வதற்கு வாசியுங்கள்.
அதிகம் பேசுங்கள், ஆதி ஆப்பிள் தேடு, மூளை கலற்றிவை, முட்டாளாய் பிறப்படு, கடிகாரம் உடை, காத்திருந்து கான், நாய்க்குட்டி கொஞ்சு, நண்பனாலும் நகர்ந்து செல், கடிதம் எழுத கற்றுக்கொள், விதவிதமாய் பொய் சொல், வெளி ஆற்றில் விழு, பூ பறித்து கொடு, மேகமன கலை, மோகம் வளர்த்து மிதி, மதிகெட்டும் மாய், கவிதைகள் கிறுக்கு, கால் கொலுசில் இசை உணர், தாடி வளர்த்து தவி, எடை குறைந்து சிதை, ஊரல் வரும் குடி, ஊர் எதிர்த்தால் உதை, ஆராய்ந்து அழிந்து போ, மெல்ல செத்து மீண்டு வா, திகட்ட காதலி, காதலித்து கெட்டுப்போ. முத்துக்குமார் எழுதுறாரு இப்படி. இப்போ காதலோட எல்லா பரிமாணங்களும் இந்த ஒரு சின்ன கவிதையில வந்துட்டு, இதை தனித்தனியா விளக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு காதலிக்கிறவன் என்னென்ன செய்வான், எப்படிலாம் இருப்பான்றது இந்த கவிதையில வந்துட்டு. ஆக நிஜமாவே நல்லா காதலிக்கிறனா கூட நீங்க நல்லா வாசிச்சீங்கன்னா உங்களால முடியும். வாசிப்பு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரும் தவமாக இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மேம்படும். இன்னும் உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை மீள் வாசிப்பு செய்யும் பொழுது வாசிப்பு இன்னும் பல மடங்கு உங்களுக்கு மேம்படும். வாசிப்பு மிக மிக அவசியம். வரலாறு அறிய, மனநலம் மேம்பட, அறம் வளர, அறிவு பெருக, தனிமை மறக்க, மனிதன் மனிதனாய் வாழ வாசியுங்கள். வாசியுங்கள், வாசிப்போம், வளர்வோம், வாசிப்பை நேசிப்போம். அதாவது குமிழ்முனை புத்தக வண்டி என்பது வந்துட்டு இந்த வாசிப்பு சார்ந்து இருந்தனால புத்தக வண்டியை பற்றி ஒரு சின்ன காரியத்தை மட்டும் சொல்லிடுறேன். வாசிப்பு மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்ற ஒரே காரணத்துக்காக எங்கிட்ட இருக்கிற புத்தகங்களை வச்சு நானாக ஆரம்பித்த ஒரு வண்டி தான் அது. நண்பர்கள் உதவியோட தினமும் இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரை விஓசி காலேஜ் கிட்ட குமிழ்முனை இருக்கும். யார் வேணாலும் வந்து புத்தகத்தை எடுத்து இலவசமாக வாசிச்சுக்கலாம். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். புத்தகங்கள் தேவைப்பட்டால் நாங்கள் வாங்கி தருவோம். அதற்கப்புறமா குமிழ்முனை பதிப்பகம் ஆரம்பித்தோம். அப்போ தான் நிறைய எழுத்தாளர்கள் வந்தாங்க. லாப நோக்கம் மற்றும் ஒரு பதிப்பகம் நடத்த வேண்டும், எழுத்தாளர்களை உருவாக்க வேண்டும்ன்ற ஒரே நோக்கத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து எங்ககிட்ட எழுதிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக என்ன ஒரு அறிமுகப்படுத்தியிருக்கேன் அப்படின்னா, எப்படியாவது வாசிக்க வச்சிடணும்ல. இப்போ நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு சொன்ன மாதிரி உங்கள் அட்ரஸை கொடுத்தீங்கன்னா நான் புத்தகம் அனுப்புவேன், நீங்கள் வாசிங்க. உங்களுக்கு அந்த புத்தகம் பிடிச்சிருந்தா எனக்கு காசு கொடுங்க அந்த புத்தகத்துக்கு, இல்லையா புத்தகத்தை திருப்பி அனுப்பிடுங்க, நீங்கள் வாசித்தது போதும் எனக்கு. இப்படியான ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் அது மூலமா இப்போ இந்த ஒரு 2 வாரத்தில் 12 பேருக்கு புத்தகம் அனுப்பியிருக்கேன். சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5 பேர் அந்த புத்தகத்தை வாங்கிட்டாங்க. ஏன்னா புத்தகம் வந்து நிச்சயமாக உங்களை தேர்ந்தெடுக்கும். அந்த புத்தகம் வந்து உங்களை எங்கெல்லாமோ கூட்டு போய் சேரும். இப்போ தேரி ஆயினம் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது எப்படின்னா வேல்பாரியும் தேரி ஆயினமும் ஒரு சேர படித்து கொண்டிருக்கிறேன். நைட் ஆனால் பாரிமலையில் இருக்கேன், அதிகாலையில் தேரிக்காட்டில் எங்கள் ஐயா கண்ணகுமார விஸ்வரூபனோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, நிச்சயமாக நான் இன்னும் அடித்து கூறுகிறேன், நீங்கள் ஒரு நாவலையோ ஒரு புத்தகத்தையோ தீவிரமாய் வாசிக்கும் பொழுது அந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் பெறுவீர்கள். அந்த அனுபவத்தை பெறுவதற்கேனும் வாசியுங்கள், வாசியுங்கள், வாசியுங்கள். பேரன்பும் பெருமகிழ்ச்சியும். நன்றி, வணக்கம்.